வெல்கம் டூ அனிமே தமிழ் சீரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி ரீபர்த் வில்லன் தி லெஜண்ட் ஆஃப் சிஎஸ் சீசன் 1 எபிசோட் 5. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனா வரும். நீங்க போடுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போட மோட்டிவேஷனா இருக்கும். வாங்க வளவலன்னு பேசாம நம்ம எபிசோடுக்குள்ள போலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஹீரோ வந்துட்டு பாட்டு பாடிட்டே கிங் மெங்கடி இருக்க இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்கான். கிங் மெங்கடி வந்து ஹால்ல தான் உட்காந்துருக்காங்க. ஹால்ல உட்காந்து ஹீரோ போன எபிசோடுல கொடுத்த அந்த ஃப்ரூட்டை தான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த ஃப்ரூட் வந்து நல்லா டேஸ்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோ நான் வந்துட்டேன்னு ஒரு சவுண்ட் வரும். ஹீரோவும் நடந்து வந்துர்றான். "ஏய் துரோகி! நீ எதுக்குடா இங்க வந்த?" அப்படின்னு சொல்லி ஹீரோவ பார்த்து கிங் மெங்கடி கேட்குறாங்க. "மாஸ்டர் உங்கள பார்த்து 5 நாளைக்கு மேல ஆச்சா, உங்கள பார்க்காம இருக்கவே முடியல. நீங்க என் கண்ணுக்குள்ளேயே இருந்தீங்க. அதான் உங்கள பார்க்க வந்தேன்னு" சொல்லி கிங் மெங்கடியோட முதுகுல ஹீரோ வந்து ஒரு கிஸ் பண்றான். "ஆமா மாஸ்டர், நீங்க குளிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. உங்க மேல வாடை அடிக்குதுன்னு" ஹீரோ வந்து கேட்குறான். "நான் எப்புட்றா குளிக்கிறது? நீ தான் இந்த ரூம விட்டு எங்கேயுமே போக்கூடாதுன்னு சொல்லிட்டல்ல. நான் எப்படி போய் குளிக்கிறது?" "ஐயோ! இதுக்கு காரணம் நான் தானா? என்ன வந்து மன்னிச்சிருங்க மாஸ்டர். உங்களுக்கு நான் வேணா முதுகு தேய்ச்சு விடவா? உங்கள நான் இப்ப வந்துட்டு குளிக்க கூட்டிட்டு போறேன். வாங்க" அப்படின்னு சொல்லி கைய பிடிச்சு இழுத்துட்டு போறான். "ஏய்! இப்ப நீ என்ன என்ன செய்ய போற?" அப்படின்னு சொல்லி கிங் பண்ணி கத்திட்டு வராங்க. ஹீரோ வந்துட்டு அவன ரூமுக்கு தான் கூட்டிட்டு வந்து மறுபடியும் படுக்க போட்டு, "மாஸ்டர், நீங்க எனக்கு மறுபடியும் என்னுடைய டேலண்ட்ட இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணணும்" அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து சொல்றான். "நீங்க வந்து திரும்பி படுத்தா நல்லாருக்கும் மாஸ்டர்" அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்துட்டு கிங் கிங்கிடிய பார்த்து சொல்றான். "ஏய்! நீ இப்ப வந்து என்ன என்ன செய்ய போற? என்னைய வந்து எதுக்கு இப்ப நீ வந்து திரும்பி படுக்க சொன்ன? வெளியில யாரோ வாரது மாரி சத்தம் கேட்குது." அதே சமயத்துல வெளியில தான் காட்டுறாங்க. டிவைன் வார்த் பீக் மாஸ்டர் டைன்சிங்க தான் நமக்கு வந்து காட்டுறாங்க. "சிஸ்டர் கிங் மெங்கடி, நீ உன்னுடைய கல்டிவேஷன கம்ப்ளீட் பண்ணிட்டியா? நான் உன்ன இப்ப பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன். நீ உள்ள தான் இருக்கியான்னு" கேட்குறான். "என்னோட கல்டிவேஷன்ல சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்னால இன்னைக்கு உங்கள மீட் பண்ண முடியாது பிரதர். நீங்க உங்க மாஸ்டர் கூடயே மறுபடியும் டியூல் கல்டிவேஷன வந்து பண்றீங்க. அதனால உங்களுக்கு வந்துட்டு மறுபடியும் ரிவார்ட் வந்து கொடுக்கப்படுது. மித்திக்கல் ஆர்மர், ப்ளூ பிளட் ஸ்வார்ட் உங்களுக்கான ரிவார்டா வந்து குடுக்கப்படுது" அப்படின்னு சொல்லி சிஸ்டம் ஹீரோ கிட்ட சொல்லுது. "என்கிட்ட 7த் ரேங்க சேர்ந்த பில்ஸ் இருக்கு. அது நம்ம பிரான்சிஸ் பீக்க சேர்ந்த டைன் பிரதர் தான் மேக் பண்ணாரு. இத நீங்க வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா இது உங்களுக்கு உதவி செய்யும். இத நீங்க வந்து வாங்கிக்கோங்க சிஸ்டர்" அப்படின்னு சொல்லி பின்னாடி அந்த டைன்சின் மாஸ்டரும் சொல்றாரு. "இல்ல எனக்கு அதெல்லாம் வேணாம். நான் ஒரு 5 நாள் ரெஸ்ட் எடுத்தேன் அப்படின்னா, எனக்கு அதுவே சரியாயிரும்." "அப்படியா? சரி ஓகே. நீங்க வந்து ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உங்களுடைய சீடர் அவன் வந்து ஜாங்மன் கூட வந்து சேலஞ்ச் விட்டுருக்கான். நான் மறுபடியும் சண்டை போட போறதாம். எனக்கு தெரிஞ்சு உங்க சீடர் கிட்ட அவ்வளோ சக்திலாம் கிடையாது. அவன் கண்டிப்பா மறுபடியும் தோத்து தான் போவான். அவன் மட்டும் தோத்து போயிட்டான் அப்படின்னா, உங்களுடைய பீக்குக்கு வந்து அது ஒரு பெரிய அவமானமா இருக்கும். இத பத்தி நீங்க வந்து நினைக்கிறீங்க? உங்க சீடர் கிட்ட நீங்க வந்து சண்டை போட வேணாம் அப்படின்னு நீங்க எதுவும் வந்து சொல்லலையா?" அப்படின்னு சொல்லி வெளியில நிக்கிற டைன்ஸினும் நம்ம ஹீரோயின பார்த்து வந்து கேட்டுட்டு இருக்கான். "இல்ல, அந்த நாகரிகம் தெரியாதவன பத்தி நான் எதுவுமே கேட்டுக்கல. அவன்கிட்ட நான் பேசவே விரும்பல" அப்படின்னு சொல்லி கிங் மெங்கடியும் சொல்லிடுறாங்க. லாஸ்ட் 617 அது ஹெவன்லிய வந்து ரீச் பண்ணிருச்சு. இருந்தத விட உங்களுடைய கல்டிவேஷன் இப்ப 25% அதிகமாகிருச்சுன்னு சொல்லி சிஸ்டம் சொல்லுது. "அப்படியா? சரி, நான் உங்களோட பிரச்சனையில இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். நான் இப்ப வந்து வாசிக்கிறேனே, இந்த மியூசிக்கோட டைட்டில் நேம் அது போனிக்ஸ் கால். நிலவு மேல நான் வந்து ஈர்க்கப்பட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் தான் இந்த மியூசிக்கவே கிரியேட் பண்ணேன். இது நல்லா இருக்கான்னு கேளுங்கன்னு" சொல்லி அவன் வாச்சு காட்டுறான். அந்த டைம் அவர் வாசிக்கிறத கேட்கும்போது எனக்கே அவர வந்து பிடிச்சு போயிரும் போலயே! அவர் நல்லா வாசிக்கிறாரு. மாஸ்டர், நான் உங்க பக்கத்துல இவ்ளோ குளோஸா இருக்கேனே! உங்ககிட்ட இருக்க எல்லாத்தையும் நடத்திக்கலாம் தானே! நான் என் பிரதர் கிட்ட பேசணும்னு நெனைக்கிறேன். சிஸ்டம் சொல்லுது, "நீங்க வந்து உங்க மாஸ்டர் கிட்ட இருக்க எல்லாத்தையும் எடுத்துக்கலாம்னு திட்டம் போட்டுருக்கீங்க. நீங்க உண்மைக்குன்னு ஒரு ஈவில் காய். அதுக்காகவே உங்களுடைய பிரேக் த்ரூ பாயிண்ட் 500 வந்து உங்களுக்கு வந்துட்டு ஆட் ஆவுது" அப்படின்னு சொல்லி சிஸ்டம் சொல்லுது. அங்கே வந்து நைட் ஆயிருது. அவங்க எல்லாம் ஹால்ல உட்காந்துருக்காங்க. "இந்தா என்னட்ட இருக்க எல்லா பொருளும். ஓ! இதுல 3 மாத்திரை இருக்கு. அப்புறம் இதுல வந்து 5 5த் ரேங்க் மாத்திரையும் இருக்கு. இதெல்லாம் நீ வந்து எடுத்துக்கோ" அப்படின்னு சொல்றாங்க. "ஓ! அப்படியா? இத எடுத்துட்டு நீ இங்கேருந்து கெளம்பு. நீ வந்து கெளம்புனா நல்லாருக்கும்" அப்படின்னு சொல்லி மறுபடியும் நம்ம ஹீரோவ பார்த்து வந்து சொல்றாங்க. "சரிங்க மாஸ்டர், நான் வந்து கிளம்பிர்றேன். ஆமா மாஸ்டர், எனக்கு 400 அப்கிரேடு விர்ச்சுவல் ஸ்டோன்ஸ் கிடைச்சிருக்கு. எனக்கு இத தவிர வேற எதுவும் தேவையா? நம்ம பேசாம நம்ம மாஸ்டர் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கலாமா?" "இல்ல வேணாம். அவங்களால நமக்கு ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்னா, இவன் வந்து ஓடி போயிருவான். இவன் மட்டும் அப்படி ஓடி போயிட்டான் அப்படின்னா, நான் வந்து கடைசியில வந்துட்டு வயசாகி இறந்து போயிருவேன். இந்த கிங் மெங்குடியோட வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கவே கூடாது. நம்ம வந்து இப்ப என்னதான் பண்ணலாம்ன்னு" சொல்லி அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நல்ல வேளை என்னோட ஆடைக்குள்ள இந்த மாஸ்க் வந்து ஒளிய வச்சிருந்தேன். இவன் மட்டும் இத பார்க்கல. இந்த மாஸ்க்க நான் போட்டுக்கிட்டேன் அப்படின்னா, மத்தவங்களுக்கு என்னுடைய பவர் வந்து இல்ல அப்படிங்கிறதே தெரியாது. இந்த மாஸ்க் எனக்கு எப்படி கிடைச்சுச்சுன்னு தெரியுமா? சூசியாங்கிற ஒரு டீமன நான் விரட்டிட்டு போறப்ப, அவன்கிட்ட இருந்து தான் இந்த மாஸ்க் வந்து கீழ விழுந்துச்சு. அப்படிதான் எனக்கு வேற வந்து கிடைச்சுச்சு. ஆனா இந்த நூற்றாண்டுல இந்த மாரி ஒரு டீமன் கிட்ட எப்படி இவ்ளோ சக்தி இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து நேர்மையான வழியில அவனுடைய கல்டிவேஷன பண்ணியிருக்க மாட்டான். அதனால தான் அவன்கிட்ட இவ்ளோ சக்தி இருக்கும். இந்த மாஸ்க் என்கிட்ட இருக்க வரைக்கும் மத்தவங்களால என்ன கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி, அந்த மாஸ்க்க வந்துட்டு கிங் மெங்கடியும் அவங்களுடைய முகத்துல வந்து அணிஞ்சுக்கிறாங்க.
கிங் வெங்கடி மாஸ்க் அணிஞ்ச அதே சமயத்துல ஹீரோக்கு வந்து தெரிஞ்சிருது. ஓ! கடைசியா மாஸ்டர் வந்து நான் எதிர்பார்த்தபடியே அந்த மாஸ்க்க வந்து அவங்களுடைய முகத்துல வந்து போட்டுட்டாங்களா? நான் வந்துட்டு நினைச்சது வந்து சரியா தான் போச்சு. மாஸ்டர் இந்த மாஸ்க்ல எப்படி இருப்பாங்க? அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினைச்சு பார்க்கலாம். நல்லா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மாஸ்டர் அப்பதானே அந்த ஹெவன்லி பீக்குக்கு வந்து அந்த சண்டைய வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்துட்டு வில்லத்தனமா சிரிச்சுட்டு இருக்கான். இந்த சிஸ்டம் குடுத்த அந்த கிரேடான ஸ்வாடு. ஆனா இத வந்து நான் கிரேடுன்னு சொல்ல மாட்டேன். அதுக்குன்னு இத வந்து ஒஸ்ட்டுன்னும் சொல்ல முடியாது. எனக்கு இன்னும் கம்மியான நாட்கள், இன்னும் 3 நாட்கள் மட்டும் தான் இருக்கு. எனக்கு கொஞ்சம் டைம் தான் இருக்கு. அதுக்குள்ள என்னுடைய கல்டிவேஷன நான் ரொம்ப சீரியஸா செஞ்சு முடிக்கணும். "சுவார்லி கல்டிவேஷன்" அப்படின்னு சொல்லி ஹீரோ அங்கருந்து கிளம்புறான். நீங்க மத்த ஸ்டேட்ல இருக்கவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக உங்களுடைய ஸ்வாட்ல நீங்க வந்து கிளம்புறீங்க. 800 மீட்டர்ஸ், 1000 மீட்டர்ஸ், 1500 மீட்டர்ஸ், 2000 மீட்டர்ஸ், 999 மீட்டர்ஸ். ஹீரோவோட ஸ்வாடு வந்து ஒரு இடத்துல போய் நின்றுது. "ஓ! இந்த ஸ்வாடு இந்த இடத்துல வந்து நின்றுச்சா? சரி இத வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்துட்டு அவனோட பவர வந்து யூஸ் பண்ணி அங்க வந்து அனுப்பிவிட்டு பார்க்குறான். கங்கிராச்சுலேஷன் உங்களுக்கான ஹாஸ்ட். நீங்க வந்ததுக்கான நோக்கம் இப்ப நிறைவேற்றப்பட்டது. ஒன் ஆஃப் த 5 ஒரிஜினல் ஸ்வாட்லயே ஹெவன்லி கில்லிங் ஸ்வாட் வந்து உங்களுக்கு இப்ப கிடைச்சிருக்கு. உங்களோட டைப் ஸ்வாட் யூஸ் பண்றவங்க நீங்க. ஓ! எனக்கு கில்லிங் ஸ்வாட் வந்து கிடைச்சிருக்கா? இது என் கூட ஒத்து போகக்கூடிய ஒண்ணு தான். உங்களுக்கு எலமெண்ட் விண்ட் வேற கிடைச்சிருக்குன்னு சொல்லி சிஸ்டம் சொல்லுது. ஹீரோ வந்ததுக்கான பலனா, இப்ப ஹீரோக்கு ஒரு பெட்டரான ஸ்வாட் வந்து கிடைச்சிருச்சு. இன்னும் 3 நாள் கழிச்சு அவன் கூட சண்டை போட வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து சொல்லிட்டு இருந்தான். இதுக்கு முன்னாடி வந்த டைன்ஜி மாஸ்டர் என்னடான்னா, உங்களுடைய சீடர் ரொம்ப வீக்கா இருக்கான். அவனால கண்டிப்பா அந்த போட்டியில வந்து ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னான். ஆனா ஹீரோட பவர் யாருக்குமே தெரியாது. ஹீரோவோட பவர் என்னன்னு கிங் மெங்கடிக்கு மட்டும் தான் தெரியும். அந்த ஃபைட்ட பார்த்து எல்லாரும் அங்க ஆச்சரியப்பட போறாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏடிஎஸ்.